வணக்கம். நான் தினேஷ். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். 2019லேருந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். 2019 கிளியர் பண்ண முடியல. 2022 அந்த டைம் கொரோனா பீரியட், அதனால் ஜாப் போயிட்டேன் வெளில. இப்போது 2024 தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக ட்விட்டரில் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மார்னிங் 10 AM ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். வேக்கன்சி இன்க்ரீஸ்னு சொல்லி வெறும் 6244 வேக்கன்சி தான் அந்த வாட்டி குரூப் 4க்கு வந்திருக்கு. இது கம்பேர் பண்ணுறப்போ 2019, 2022 ரொம்ப கம்மி. 2022 வந்து 10,000+ வேக்கன்சின்னு நினைக்கிறேன். 10,992 வரைக்கும் வந்துச்சு. 2019லேயுமே வந்துட்டு 10,000+ தான் நினைக்கிறேன். 8,000 மேலே தான் இருந்துச்சு. இது வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி பார்த்தோன்னா எந்த வருஷமும் இவ்வளோ கம்மியாக வேக்கன்சி இல்லை. இதில் 6244 வேக்கன்சியில் வெறும் 5000 வேக்கன்சி மட்டும்தான் வந்துட்டு நார்மலாக உள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேக்கன்சி. பேலன்ஸ் உள்ள ஒரு 2400 வேக்கன்சி கிட்ட வரைக்கும் நமக்கு ஃபாரஸ்ட்டு தான் வருது. ஸோ இந்த மாதிரி கம்மியான வேக்கன்சி இது வரைக்கும் எங்கேயுமே எந்த குரூப் 4லேயுமே வந்ததில்லை. இந்த தடவை தான் அப்படி விட்டுருக்காங்க. இதுக்காக கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக வேலைக்கு போகாமல் உட்காந்து வீட்டில் படிச்சுட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கி அவங்களாம் கஷ்டப்பட்டு 35 ஏஜுக்கு மேலே உள்ளவங்களாம் உட்காந்து இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எங்கேயும் போகாமல் உட்காந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோம், வேக்கன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு 10,000 15,000 வேக்கன்சி வரைக்கும் கூட வைக்கலாம். ஏன்னா இப்போது நமக்கு எழுதுறது வந்துட்டு 15 lakh + பீப்புள்ஸ் தான், 18 lakhன்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்லி. ஆனால் வந்துட்டு வேக்கன்சி விட்டது வந்துட்டு நமக்கு வெறும் இப்போ வரைக்குமே 6,000 தான். ஃபஸ்ட் அட்டெண்டமில் ஒரு 480 வேக்கன்சி, டோட்டலாக ஒரு 7,000 கம்மியாக தான் இருக்குது. ஒரு 15,000 வேக்கன்சி விட்டால் கூட தான் ஒரு 15 lakhல 1% தான் 15,000 வருது. ஸோ அந்த 1% லெவல் வேக்கன்சியாவது வேணும். அதான் எங்களோட ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம். அதே மாதிரி இப்போது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னு பார்த்தோன்னா எஸ்எஸ்சி இருக்குது, யூபிஎஸ்சி இருக்குது, அந்த பேங்கிங் எக்ஸாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோன்னா இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நடந்துடுது. 6 months ஒன் டைம் கூட வந்துடுது. அதிலலாம் வந்துட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு அதிகபட்சம் எக்ஸாம் எப்போ கிளியர் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க மட்டும் தான் வந்துட்டு வேக்கன்சி வர்றதுக்கே ஒரு போராட்டமாக இருக்குது. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருது, அதுக்கு மேலே ஒரு போராட்டமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் இப்போது 2019 நடந்தது, 2020 நடக்கலை, கொரோனா பீரியடு. 21 நடக்கலை, 22 நடந்தது, 23 நடக்கலை, இப்போ 24 நடந்திருக்கு. இதுக்கப்புறம் 25 நடக்குமான்றதே ஒரு கொஷின். 2026 நடக்குன்றாங்க. ஸோ இந்த மாதிரி கேப் விட்டு நடக்கிறப்போ ஒரு 15,000 வேக்கன்சின்றது கண்டிப்பாக வைக்கலாம். ஸோ ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம்.